மாழ்கிறதே, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே. என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே. என் துயர துணியோ இதை யாரென்று கேட்பாரோ, என் காரியமாகவே யாரை அழைப்பேன் என்றிர வந்தேனிதோ. என் காரியமாகவே யாரை அழைப்பேன் என்றிர வந்தேனிதோ. அழைத்தீரே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 32 வரை. தியானத்தின் தலைப்பு சந்தோஷமான முடிவு. என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் வசனம் 24. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவனுக்கு நிச்சயமாகவே ஒரு நோக்கம், ஒரு இலக்கு தேவை. அந்த இலக்கை நோக்கி சரிவர ஓடி முடிப்பதிலே அவனது நிறைவான சந்தோஷமும் இருக்கும். வாசற்கதவை திறந்து கொண்டு வெளியிலே காலடி எடுத்து வைக்கும் ஒவ்வொருவருக்கும் எங்கே போகிறோம் என்ற ஒரு நோக்கமும் தீர்மானமும் வேண்டும். இவ்விதமாக சிறிய பிரயாணங்களுக்கும் ஓட்டப்பந்தயத்திற்கும் ஒரு நோக்கம் இருக்குமானால், நமது வாழ்க்கை பாதைக்கு ஒரு நோக்கம் இல்லாமல் வாழ்வது எப்படி? உங்கள் வாழ்வின் நோக்கம் என்ன என்று சாதாரணமாக ஒருவரிடம் கேட்டால், மருத்துவராவது, பொறியியலாளராவது, போதகராவது என்று பல பதில்களை சொல்லக்கூடும். ஆனால் தாயின் கற்பத்தில் நம்மை உருவாக்கி இவ்வுலகிற்கு கொண்டு வந்த தேவன் நமது வாழ்வுக்கு ஒரு நோக்கத்தை தருகிறார். அவர் தந்த மீட்பை நம் வாழ்விலே பெற்று அவர் சித்தப்படியே அவர் நம் மீது வைத்திருக்கும் நோக்கத்தை நோக்கி ஓடுவோமானால் அதுவே வெற்றியான சந்தோஷமான முடிவாக அமையும். இன்றைய தியான பகுதியிலே பவுல் தனது ஓட்டத்தை சந்தோஷமாக முடிக்க விரும்புவதாகவும் இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புவதாகவும் குறிப்பிடுகிறார். அதற்காக அவர் கொடுத்த விலைக்கிரயமோ பெரிது. மனத்தாழ்மை, கண்ணீர், யூதருடைய தீமையான யோசனையால் வந்த சோதனைகள், கட்டுகள், உபத்திரவங்கள், உயிர் ஆபத்துகள், கசையடிகள், கப்பல் சேதங்கள், கல்லெறிப்பட்டது, காவலில் வைக்கப்பட்டது என்று பல. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வசனம் வரை. இத்தனைக்கும் மத்தியிலும் தேவன் தனது வாழ்வில் கொண்டிருந்த நோக்கத்தை அறிந்து அதற்கு மாத்திரமே தனது வாழ்வில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்பது புலனாகிறதல்லவா? அப்படியே இறுதியில் நல்ல ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று தைரியமாக எழுதியுள்ளார். இப்படி இருக்க அன்பானவர்களே, நம்மில் தேவன் கொண்டிருக்கிற நோக்கம் எது? நமது வாழ்வின் ஓட்டத்தில் தேவனுடைய சித்தமும் நமது வாழ்வுக்கான அவரது நோக்கமும் நிறைவேற்றப்படுகிறதா? அல்லாவிட்டால் இவ்வுலகத்தோடு முடிந்து போகும் பொருள், அந்தஸ்து, பணம், அழகு, பெருமை, சரீர இச்சை இவற்றை மாத்திரம் நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அழிந்து போகும் காரியங்களை குறித்ததான நமது ஓட்டம் நிச்சயமாகவே நமக்கு சந்தோஷமான முடிவை தரப்போவது இல்லை. அழிவை நோக்கி ஓடினால் நாம் அழிந்து போவதும் நிச்சயம். அது நம்மை தேவனை விட்டு நிரந்தரமாகவே பிரித்து போடும். ஆகையால் தேவனை நோக்கி பார்ப்போம். நம் வாழ்வில் அவர் கொண்டிருக்கும் சித்தத்தை அறிந்து அதை இலக்காக கொண்டு ஓடுவோம். ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, என் வாழ்வில் உமது சித்தம் என்னவென்பதை முதலாவது அறிந்து கொள்ள உதவி செய்யும். அந்த இலக்கை நோக்கி ஓட எனக்கு கிருபை தாரும். ஆமேன்.